எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் வரலாறு என்றால் என்ன அப்படின்ற லெசனில் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் நமக்கு தமிழினி அப்படின்ற பாப்பாவும் அவங்க அம்மாவும் கலந்துரையாடல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓவராலாக ஒரு தடவை இந்த லெசனை ரீட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் பேழை அப்படின்னு கொடுத்துட்டு வரலாற்றில் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இது கிமு கிபி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம அதை பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டு அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இதில் நம்ம இயர் கால்குலேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு, வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க இம்பார்ட்டண்டான இன்ஃபோ எதுனா, வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். இதிலிருந்து தான் நமக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்ற வேர்டும் வந்திருக்கும். ஸோ வரலாறு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்துச்சு, எந்த சொல்லிலிருந்து வந்துச்சு, அதன் பொருள் என்ன அப்படின்றது இங்கே முக்கியமான ஒன் வேர்டு. நெக்ஸ்ட்டு நமக்கு இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட சில முக்கிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பிளேசஸோட நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இங்கே பாருங்கள், பழைய கற்கால பொருட்கள் எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பிம்பேட்கா, ஹன்சாகி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம். ஃபஸ்ட்டு புதிய கற்கால பொருட்கள் எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, புர்ஜஹோம், மெஹர்கர், கோல்டிவா, மாஹரா, சிரண்ட், டவோஜலி ஹேட்டிங், பிரம்மகிரி, பையம்பள்ளி. இப்போ ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா புதிய கற்காலம் தான் நிறைய இடங்களில் நமக்கு அகழ்வாய்வு செஞ்சுருப்பாங்க. அடுத்து வெண்கல காலம் எங்கே பார்த்திங்கன்னா லோத்தலில் செஞ்சுருக்காங்க. இரும்பு காலம் ஹல்லூர், ஆதிச்சநல்லூர், இந்த 2 பிளேசஸ்லேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த பிளேசஸோட நேமை ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஏன்னா இதிலேருந்து ஒன் வேர்டு வரலாம். நீங்கள் அப்போது புதிய கற்காலம் தான் நிறைய இருக்குது. ஸோ அதை மெமரி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கம்மியாக இருக்கிற பிளேசஸை இரும்பு காலத்துக்கெலாம் இப்போ 2 தான் இருக்குது, ஹல்லூரும் ஆதிச்சநல்லூரும். வெண்கலத்துக்கு 1 தான் இருக்குது, லோத்தல். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேசஸ், அதாவது கம்மியாக இருக்கிற பிளேசஸை நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஷின் உங்களுக்கு இப்போ புதிய கற்காலம் சம்மந்தமாக கேட்கும்போதும் நமக்கு ஹல்லூர் ஆதிச்சநல்லூர் இரும்பு காலம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது 2ஐயும் ஒமிட் பண்ணிவிட்டு ஆன்சருக்கு பக்கம் நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக படிக்கிறதுக்கு கற்றுக்குங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக மார்க் வாங்க முடியும். பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாறை ஓவியங்கள்லேருந்து எந்த மனிதர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா பழங்கற்கால மனிதர்களை பற்றி. இப்போ பாறை ஓவியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த தமிழினி பொண்ணு கேட்குறாங்க. ஸோ வேட்டைக்கு போக இயலாமல் குகைகளிலே சிலர் இருப்பார்கள் அல்லவா. வேட்டைக்கு போனவர்கள் அங்கு நடந்தது என்ன என்பதை தங்களோடு வர இயலாதவர்களுக்கு காட்டுவதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் இப்படியான ஓவியங்களை தீட்டியிருக்கலாம். சில நேரங்களில் பொழுதுபோக்காகவும் தீட்டியிருக்கலாம். ஸோ பாறை ஓவியம்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன கன்க்ளூஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து நாணயவியல் அப்படின்னா என்னென்னா நாணயங்கள் பற்றிய படிப்பு. அடுத்து கல்வெட்டியல் அப்படின்னா என்னென்னா எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான 1 மார்க். நெக்ஸ்ட் நமக்கு வரலாற்றின் ஆதாரங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை 2ஆக பிரிச்சிருக்காங்க. 1 தொல்பொருள் சான்றுகள், இன்னொன்று இலக்கிய சான்றுகள். ஃபஸ்ட்டு நம்ம தொல்பொருள் சான்றுகளை பற்றி மட்டும் பார்ப்போம். இதை 4ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று தொல் கைத்திறன் பொருட்கள். ஸோ நம்ம கையால் செய்கிற பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்றதில் இந்த தொல் கைத்திறன் பொருட்களில் வந்துடும். பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள், இது எல்லாமே தொல் கைத்திறன் பொருட்கள். அடுத்து நாணயங்கள், அது நமக்கு தெரியும், எந்த அரசர் எந்த நாணயங்களை வெளியிட்டாங்க, எந்த காலத்தில் வந்துச்சுன்றதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கல்வெட்டுகள், இதுவும் பாறை கல்வெட்டுகள், கோவில் சுவர் கல்வெட்டுகள்,
உலோகத்தூண், செப்பேடுகள், இது எல்லாமே கல்வெட்டுகளோட சான்றுகள். அடுத்தது நினைவு சின்னங்களாக எது எது இருக்குது அப்படின்னா அரண்மனைகள், கோட்டை, கோவில்கள், ஸ்தூபி, மடங்கள், இது எல்லாமே வரலாற்றோட ஆதாரங்களை நமக்கு சொல்லுது. இது எல்லாம் எந்த வகையான ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்பொருள் சான்றுகள் சார்ந்த ஆதாரங்கள். அடுத்து இலக்கிய சான்றுகளுக்கு வந்தீங்கன்னா இது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மத சார்பற்ற இலக்கியம், இன்னொன்று மத சார்புள்ள இலக்கியம். இப்போ மத சார்பற்ற இலக்கியத்தில் எது எது வருதுன்னா காப்பியங்கள், பாடல்கள், வெளிநாட்டு பயண குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள், இது எல்லாமே வருது. அடுத்து மத சார்புள்ள இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிகாசங்கள், நம்ம ராமாயணம், மகாபாரதம். அடுத்து பக்தி இலக்கியங்கள், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இந்த மாதிரி மத சார்பான நூட்கள் எல்லாமே இதில் வருது. ஸோ சான்றுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 சான்றுகள், ஒன்று தொல்பொருள் சான்று, இன்னொன்று இலக்கிய சான்று. ஸோ இதில் தனித்தனியாக வகைகள் பிரிச்சுருக்காங்க, அதை கொஞ்சம் நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இப்போது கோட்டை அப்படின்றத கொடுத்துட்டு அது தொல்பொருள் சான்றா இலக்கிய சான்றான்னு கேட்பாங்க. இல்லைனா அது நினைவு சின்னமாக தொல் கைத்திறன் பொருட்களா அப்படின்னு கேட்பாங்க, அது கல்வெட்டான்னு கேட்பாங்க. ஸோ ஆப்ஷன் இருக்கிறத பொறுத்து நமக்கு கொஸ்டின்ஸில் நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்-வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று தொடக்க காலம் என்றால் என்ன அப்படின்ற கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வரலாற்றுக்கு முந்திய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இப்படியும் கொஸ்டின் வரலாம். வரலாற்றுக்கு முந்திய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் எது? வரலாற்று காலம், வரலாற்று தொடக்க காலம், வரலாற்றுக்கு பிந்திய காலம் அப்படின்னு கொஸ்டின் வரலாம். ஸோ அதனால் இதே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோகரை பற்றின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார். இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். ஸோ போர் தொடுப்பதை இவர் எந்த போருக்கு அப்புறம் கைவிட்டார் அப்படின்னா கலிங்க போருக்கு பிறகு. அதன் பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர்தான். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகரே ஆவார். ஸோ இது முக்கியமான ஒரு ஒன்-வேர்டு. உலகிலேயே விலங்குகளுக்கும் தனியாக மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒன்-வேர்டு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்-வேர்டு. அந்த ஆரக்கால் எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சாரநாத் கற்றூனிலிருந்து. நெக்ஸ்ட்டு, இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. ஸோ எந்த நூற்றாண்டு வரை அசோகரை பற்றின தகவலே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு வரை. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள்தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தன. ஸோ யார் மூலயமா வெளி உலகத்துக்கு வந்தது அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஸோ இவங்க 3 பேரோட நேமும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அந்த நூலின் பெயர் த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர். ஸோ இங்கே
யார் இந்த நூலை தொகுத்தாங்கன்னா சார்லஸ் ஆலன் அப்படின்றவர் தான். நூலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தனர். இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றூனிலும் காணப்படுகின்றன. இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்து சொல்கின்றன. ஸோ அசோகரை பற்றின அதிகமான சான்றுகள் எங்கே இருக்குது அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றூனிலும் இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இங்கே சாஞ்சி ஸ்தூபியோட பிக்சரும் சாரநாத்தோட தூணு பிக்சரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. இவ்வளோதான் இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான ஒன் வேர்ட்ஸு. அதுக்கப்புறம் நமக்கு மீள் பார்வை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான் திரும்பவும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ சோர்சஸ் அப்படின்னா ஆதாரங்கள், ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்னா முன்னோர்கள், தர்மா அப்படின்னா தம்மா, மோனோமெண்ட் அப்படின்னா நினைவு சின்னம், இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு, ஹிஸ்டாரியன் அப்படின்னா வரலாற்று ஆசிரியர். இதுதான் இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான ஒன் வேர்ட்ஸு. நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒன் வேர்ட்ஸ் இந்த லெசன் சம்மந்தமாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.